நம்மளில் சிலவங்க இருக்காங்க, அவங்க எதுக்கு எடுத்தாலும் அவங்களையே குற்றப்படுத்திகிட்டு இருக்காங்க. பொதுவாக நம்ம பார்க்குறதெல்லாம் மற்றவங்கள குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுதான் நான் ஒரு 95% ஆள்காரை பார்த்துருக்கேன். அவங்க செஞ்ச தப்பையும் மற்றவங்க தலைமையில போடுவாங்க. மற்றவங்கள குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் இங்கே இந்த ஃப்ளவர் ரெமிடிஸ் கண்டுபிடிச்ச டாக்டர் எட்வர்ட் பேக் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு விதமான ஆள்கார் கூட இருக்காங்க. அவங்க என்னென்னா எதுக்குமே தன்னையே குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு நிறையா இருக்குது. அதாவது கஷ்டப்படுறாங்க, நல்ல ரிசல்ட்டும் வருது. வந்ததுக்கப்புறம் கூட இதை கூட நான் இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாம், இதை கூட இன்னும் பெட்டராக நான் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் எல்லை கடந்த ஒரு மாதிரியான திங்கிங், ஒரு மனோபாவம் அப்படின்னு டாக்டர் எட்வர்ட் சொல்கிறார். இதில் என்னென்னா, மற்றவங்க பண்ணுற தப்பை கூட இவங்க சுயமாக ஏற்றெடுத்துக்குவாங்க. அதாவது நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன், இல்லைன்னா நான் சரியில்லை அதனால தான் அப்படி கூட ஆளுங்க இருப்பாங்களான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் டாக்டர் எட்வர்ட் பேக்கு அந்த மாதிரி ஆளுங்களை பற்றி, சைக்காலஜியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி அதுக்குன்னு ஒரு மருந்தை வேறு கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மருந்து சாப்பிட்டா இவங்களுக்கு இந்த எல்லை கடந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் இந்த கில்ட்டு, அதாவது குற்ற உணர்வு மாறும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. அப்போ அப்படி இருக்கிறதுனால தானே சொல்கிறாரு. ஸோ உங்களில் யாருக்காவது அந்த மாதிரி தோணுச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சேட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் கரெக்டாக டாக்டர் எட்வர்ட் பேக் சொன்ன ரெமிடியை உங்களுக்கும் தரேன். அப்போ இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம்.